இவங்க சொன்னதே நமக்கு வித்தியாசமா இருக்கு. ஃப்ரீ கிளாஸ் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மார்க்கெட் செக்டர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அதை நல்லா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாருங்க ஒரு ஆட் வந்துச்சு. நான் ஃப்ரீ ஆட் சரி லாபமா நஷ்டமா இப்போதான் இதுதான் மார்க்கெட்டுன்றது இப்போ இந்த 2 வீக்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லலாமா? நீ வந்து ஒரு ஆளை வந்து சொல்லுங்க பார்ப்போம் ப்ளீஸ். வாங்க, உங்க மென்டார்ஸ் உங்களுக்கு என்ன சொன்னாங்க எனக்கே தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். இங்க வந்து நீங்க சொல்லுங்க, எந்த பேட்ச், என் கிளாஸுக்காக நீங்க வெபினார் வந்துட்டீங்க. நசீர் எங்கேயாச்சும் வந்து பார்ப்போம். இல்ல அதுதான் லாஸ்ட் மந்த் பேட்ச் தான். யாரு நைட் பேட்சா? நைட் பேட்ச். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். என்ன பார்க்காதீங்க, அங்க பாட்டு சொல்லுங்க. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தது. நான் வந்து இந்தியன் மார்க்கெட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டினியூஸா கொஞ்சம் லாஸ் அந்த மாதிரி தான். ப்ராஃபிட் பண்ணுவேன், நிறைய லாஸ் பண்ணுவேன். இல்ல அதுதான் கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனா ஒரே ட்ரேட்ல லாஸ் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ்ல எங்க போடணும், என்ன இது, அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க வந்து ஃபுல்லாமே எடுத்து எங்க எடுக்கணும், எக்ஸாக்டா இதெல்லாம் பண்ணணும், இது ரூல் பேஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு. அதுதான் ரூல். நெக்ஸ்ட் நான் இப்போ ட்ரேடிங்ஸ்க்கு வந்து நான் இப்போ ஒரு 20 நாளாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டாக நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய லாஸ், அதாவது கேண்டில் ஏன் மேலே போய் ஏன் கீழே வருது, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னாக்க ப்ராஃபிட் எந்த இடத்துல நம்ம எடுக்கணும் அப்படின்றதே தெரியாது. ஸ்டாப் லாஸ் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுன்றது தெரியாது. ஸோ அதனால வந்து லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. கணக்கு பண்ணி பார்த்தா நஷ்டம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு கரெக்டான மென்டாக நமக்கு கரெக்டாக என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய சர்ச் பண்ணி தான் கடைசியில் தெரியுது. அதாவது இவங்க சொன்னதே நமக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஃப்ரீ கிளாஸ் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாரும் பெனிஃபிட் இல்லாமல் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அப்படி யோசிக்கிறவங்க சரி ரைட்டுக்கு போய் பார்ப்போம்னு அவங்க உண்மையிலே வந்து அவங்க சொல்லி கொடுத்த விஷயமும் சரி, அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதுதான் மெயின். அது வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் அதாவது போன மாதம் நான் எடுத்து இந்த மாதம் நான் எடுத்துருக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த கேண்டில்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஸ்டாப்பர்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், எந்த இடத்துல என்ட்ரி போகலாம் வேண்டாம் அப்படின்றது வந்து நல்ல ஓரளவுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைச்சிருக்கு. அது வந்து கண்டிப்பாக நன்றி. பிரபாகர் தான் எங்களோட மென்டார், சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. அதாவது கூட இருந்து ஒரு பாண்டிங் இருக்குல்ல, எப்படி சொல்றது, அது ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். நம்ம ஒரு டீச்சர்கிட்ட பேசுற மாதிரி அது எப்படி சொல்றது நல்லா இருக்குது. நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா சொல்லி தராங்க. நல்லது மூலமா லாபம் அடைவேன் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ரொம்ப நன்றி நசீர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எடுக்கிற முயற்சி வந்து உண்மையிலே சொல்றேன், இது வந்து எல்லாரும் அவ்வளவு லட்சம் எடுக்க மாட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பயனளிக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங்ல வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தினாலே இல்லை ஏதோ ஒரு லாஸை கவர் பண்றதுக்காக நிறைய பேர் உள்ள ட்ரேடிங் வராங்க. ஏன்னா சின்ன கேபிட்டல் வச்சு நம்ம பெரிய கெயின் பண்ணலாம் அப்படின்றது. ஆனா நிறைய பேர் என்னன்னா லாஸ் தான் ஆகுது அதில். ஏன்னா காரணம் நமக்கு மார்க்கெட் தெரியல, அது எப்போ என்ன ரியாக்ட் ஆகுன்றது. அதை வந்து கிளியரா சொல்லி தரீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இதில் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சாரோட இது வந்து கிளாஸ் வந்து நான் வந்து செப்டம்பர் பேட்ச். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 60,000 1 லட்சம் வரைக்கும் கிளாஸ் எடுத்துதான் இருக்காங்க. ஆனால் நான் சடனாக பாருங்க ஒரு ஆட் வந்துச்சு. நான் ஃப்ரீ ஆட் கோர்ஸ் சரி லாபமா நஷ்டமா பார்க்கலாம்னு சொல்லி ஜாயின் பண்ணது. ஆனால் ஜாயின் பண்ணதில்ல, நிஜமாவே சொல்றேன். நீங்க இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நிறைய கிளாஸ்க்காக இது வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னோன்னா ஒரு 5 லட்சம் கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். அவ்வளோ மெட்டர்ஸ் பார்த்துருக்கேன். இதான் ஷேர் பண்ண மாதிரி தான் இருக்கிற எல்லா கான்செப்டும் மைண்ட்ல ஏற்றின்னு கடைசியில தேடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, ஆனால் டெஸ்டினேஷன் தான் என்னோட டெஸ்டினேஷனுக்காக உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மாஸ்டர் போட்டுருந்தோம். நீங்க இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நீ வரைக்கும் மார்க்கெட்ல வந்தா கூட எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும். நீங்க என்ன மாதிரி கான்செப்ட் என்ன படிங்க,
கண்டிப்பா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்கும். அது கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும். நான் வந்து கிளாஸ்ல வந்து இப்போ நான் என் டீமுக்கு இனிஷியலா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் ஃபெயிலியர். இத்தனை வருஷம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரேடிங்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர்னால தான் நம்ம வந்து லாபம் எடுக்கும், அதை விட்டுடுவோம். அதுதான் மெயினாக நம்ம வந்து லாஸ் பண்ண போறதுக்கு காரணமே. ஆனா இப்போதான் வந்து இவர்கிட்ட வந்தோடனே தான் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது, எனக்கு கூட சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் அடிச்சு நான் சொல்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி இவ்வளவு அழுத்தமா வந்து நசீர் சார் தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் வந்து கார்த்திகேயன், சந்துரு, பிரபாகரன், உங்க மென்டர்ஸ் எல்லாம் நிஜமாவே சொல்ல 100% எப்படின்னா உங்க இதை பார்த்து அப்படியே நீங்க என்ன சொல்லணும்னு இது பண்றீங்களோ அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவங்க தான் பண்றாங்க எல்லாருக்கும். நிஜமாவே அவங்க ஏன்னா நீங்க வந்து அந்த அளவு வளர்த்து விட்டுருக்கீங்க. கண்டிப்பா 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 அவங்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறது. அதை பதிவு பண்றதுக்காக தான் வந்தேன். நான் கிளாஸ்க்காக வரல, இதை நான் பதிவு பண்ணணும். அதே நேரத்துல நானும் ஒரு 5 பேர் கூட்டிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் சொன்னாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நேரா வந்து உங்க வாயில 4 வார்த்தையை வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து அது எல்லாருமே பண்றப்ப அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது எல்லாருக்கும் அது இனிஷியலா வந்துடாது. நானும் இனிஷியலா எதை சொல்லல, நான் ஜாயின் பண்ண $1000 போட்டு நம்ம வந்து போட்டு இது பண்றப்போ ஒரு 10 to 15 டேஸ்லயே நம்ம பேட்டர்ல $250-300 புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்னதுனால அதை அந்த மந்த் அப்படியே வச்சுட்டேன். வேணா அவர் சொன்னது இந்த மேக்ஸிமம் வந்து 5 to 10% மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மார்க்கெட்லன்னு. அது நிஜமா நீங்க அப்படி நம்ம பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபெயிலியரே வராது. நம்ம எப்படின்னா அந்த அதிகமான ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மார்க்கெட்ல, அதை எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கிறோமோ கண்டிப்பா நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்போம். நல்ல ட்ரேட்ஸா எடுக்கிறதுக்கு அதுவே நமக்கு வந்து இது பண்ணோம். அதனால எல்லாம் நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஓகே, என் பேர் வீராசாமி. நவம்பர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து மார்க்கெட் பத்தி எனக்கு ஜெனரல் ஐடியா இருந்தது. அங்கேயே சொல்லுங்க. இந்தியன் மார்க்கெட் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்தியன் மார்க்கெட்ல மேனிபுலேஷன் அதிகமா இருந்ததுனால தான் ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபாரெக்ஸ்ல அட்லீஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஃபாலோ அப் ஆச்சு. இது இந்தியன் மார்க்கெட்ல சக்சஸ் பண்றது. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா லாஸ்டா வந்து ஒரு 7 ட்ரேட்ஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. 4 ட்ரேட் லாஸ் தான். பட் 4 ட்ரேட் லாஸ்ன்றத விட அதுல மினிமம் TP1 கிட்டே இல்லை. ஸோ எல்லா ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11% தான் இருக்கு. ஸோ அது கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணோம். மெயினாக டிசிப்ளின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாதுலாம் இல்லை. ஒன்லி திங் நம்ம கற்றுக்கிட்டதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் ட்ரெயினிங்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. தென் வீக்கெண்ட் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க? வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கா? வீக்கெண்ட் கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேக் டெஸ்ட் நீங்க நவம்பர் மந்த் இருந்தீங்க, ரெகுலரா உங்களுக்கு பேக் டெஸ்ட் கூப்பிடுறாங்களா? என்ன பண்றாங்களா? முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கூட 11:15 பேக் டெஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அது ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டவுட் கிளியரிங் செக்ஷனும் இருக்கு. அதுல கம்ப்ளீட்டா நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்றாங்க. ஸோ அந்த 1 மந்த் கிளாஸ்னு சொல்லிட்டு 1 மந்த் மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்தாங்களா இல்ல ரெகுலரா உங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட் வீக் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் பேக் டெஸ்ட் கிளாஸும். ஃபர்ஸ்ட் 1 மந்த் எங்களுக்கு கிளாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் டெஸ்ட் கிளாஸ்ல ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துலயும் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க என்னென்ன டவுட் கேட்கலாம், ஈவன் சிம்பிளஸ்ட் அந்த டவுட் இருந்தா கூட அவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன் நீங்க கத்துக்கியா பாக்கியான்னு பொறுமையா சொல்லி தராங்க. அதுல இருந்து நம்ம ரிபைன் தான் ஆகிட்டோம். ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ண ரிபைன் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே போதும். யூ கேன் பிகம் a profitable. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வாங்க. நான் ஜாயின் பண்ணி 1 days ஆகுது. அவரு கம்பல்சன்னா எதுவும் கிடையாது, மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் 24 lakhs ஃபாரெக்ஸ்ல லாஸ் பண்ணி தான் இங்க வந்தேன். 6 to 7 courses மேல நான் வெளில படிச்சிருக்கேன். பட் இங்க வந்தோடனே இந்த கேட்கும்போது சிறப்பாக இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியாம சும்மா ஸ்ட்ராட்டஜி
அனலைஸ்ன்ட்டு கண்ணாமூன்னு ஏதோ பிரெயின் ஃபுல் பண்ண மாதிரி கேம்பிள் மாதிரி பண்ணியிருந்தோம். இங்கே வந்தோடனே A to Z இப்போதான் இதுதான் மார்க்கெட்டுன்றது இப்போ இந்த 2 weeks எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. எவ்ரிதிங் இஸ் குட். 10 o'clock போவோம், 12:30 1:30 வரைக்கும் கிளாஸ் போவோம். வெளில போகிறது வரைக்கும் சொன்னதில்லை, வெயிட் பண்ண வேண்டியது சொன்னதில்லை. ஆல்மோஸ்ட் 6:30 6 o'clock வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கணும். சப்போஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம்னாக்கா எங்களோட மெட்டர் வந்து பிரபாகரன் வந்தோம். இது வரைக்கும் சேலரி கூப்பிட்டதில்லை, இவரே சேலரி கூப்பிட்டதில்லை, வெறும் ப்ரோ தான். இங்கே வந்து ஒரு பாண்டிங்க வேறு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ இந்த மாதிரி இருக்குனாக்கா அட்டென்ட் பண்ணாதீங்க ப்ரோ வரான்ட்டு அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஓகே டன் ப்ரோ பாரு. இது வரைக்கும் அப்படியே சக்ஸஸ் பீரியடாக தான் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் முடிஞ்சோடனே இவர் வருவார், ஒரு ½ மணி நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பெட்டர் பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி இருங்க ஒரு டென்ஷன் ஆகாதுங்க, இப்படி பண்ணா இப்படி பண்ண முடியும்னு எல்லாத்தையும் இவரும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போவாரு. இது ஒரு பாண்டிய மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா ஃப்ரீ கோர்ஸ்ன்ட்டு வந்து சும்மா ஒரு 24 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், 1 லட்சம் ரூபாய் தானே, இதே ஒரு ரிஸ்க் எடுப்போம் தான் வந்தது. பட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இது வரைக்கும் ஒரு 100 ரூபா வாங்கினதுல எதுவும் இது பண்ணதில்லை. 1 lakh பண்ணிட்டு அது ட்ரேடிங்க்கு தான் ஸ்ட்ரெயிட் அப்ரூவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அவர் அக்கௌண்ட் கமிஷன் கூட கிடையாது, ட்ரேடிங் ஸ்ட்ரெயிட்டாக 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்போ நாங்கள் அது லைட் ரேட் தான் இருக்கு. அவர் 1 ரூபா கூட அதிகம் இன்க்ரீஸ் பண்ணல. அதையும் ஓப்பனாக கேட்டால் இது என்னோட சேலஞ்ச் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க ட்ரேடை மட்டும் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் பண்ணுங்க, 100% கொடுங்க, அதுல இருந்து நான் பார்த்துக்கிறேன். இது உங்களுக்கு டென்ஷனே ஆகாத விஷயம். என்னோட சஜஷன் என்னன்னா, அதான் சொல்றேன், மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். வெளில 30,000 40,000 கொடுத்து நம்ம கோர்ஸ் போயிட்டு 0 கேபிட்டல் இல்லாம ட்ரேடிங்கே உள்ள வராம வெறும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு 1 hour ஒரு 1 week கற்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வெளில கேபிட்டல் இல்லாம திரும்ப 1 month கழிச்சு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே அந்த அமௌண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைவ் ட்ரேடிங் எடுத்து டெய்லியும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு தி பெஸ்ட் நீங்க இந்தியா வேர்ல்டுன்னு எனக்கு தெரியல, அவர் அனலைஸ் நான் பண்ணல. இன் இந்தியா ப்ரோ மாதிரி ஒரு ஆள் எல்லாம் சான்ஸ் இல்லை. அவர்கிட்ட எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அந்த புத்தகம் போட்டு வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டு ப்ரோ நீங்க பாத்துக்கீங்க, நாங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. கூட அண்ணனுக்கு போறதா கூட யாரும் கொடுத்துட்டு பிசினஸ் பண்ண யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு பிசினஸ் நம்மளுக்கு தெரியும், அந்த பிசினஸ் யாருமே பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. இவரு ஒரு பார்ட்னர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு மென்டார் மாதிரி கூட வந்து நீங்க பண்ணுற ட்ரேடு 10 to 5 இல்லை 7 கூட லாஸ் பண்ண போனா போகுது. நம்ம 3% கொடுத்தா கூட நம்மளுக்கு போகணும். நம்ம வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து லாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு கைடன்ஸும் சரி சப்போர்ட்டும் சரி சான்ஸே இல்லை. இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஆல்மோஸ்ட் திருப்பியும் ப்ரோ கிட்ட ப்ரோ 1 month மட்டும் வேணாம் ப்ரோ, நாங்கள் அப்படியே இங்கே தங்கிடுறோம். ஒரு 3-4 மாதம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது கேட்டோம். ஒரு அப்போ செகண்ட் ப்ரோ நான் கேட்டு சொல்றேன் எதுவுமே சொல்லல. ப்ரோ டெய்லியும் வாங்க, நேற்று ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாங்க. என்ன நம்ம ஆஃபீஸு நம்மளோட இது நீங்க என்ன தனியா ஃபீல் பண்றீங்க கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரபாகரமா அவர் சொல்லியிருக்காரு. 3 months இல்லை 6 months கூட நம்ம எதுவும் ஒன்னா ட்ராவல் பண்றோம், ஒன்னா ட்ரேட் பண்றோம். ஸோ நல்ல இடம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இது என்னோட சஜஷன். நான் லாஸ் பண்ணதுனால சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்டே லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஸ்டார்டிங்கே நீங்க கத்துக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 20 days ஆகுது, திடீர்னு கோல்டு தந்தோடனே பக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா கோல்டு எங்களை ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றாரு ப்ரோ. 1 month நீங்க பண்ணுங்க, அதை கான்ஃபிடன்ஸ் வந்து அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவோன்ட்டு டேம் ஷூரா நேற்று வரைக்கும் சொல்லிடு. திடீர்னு கோல்டு திறந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான். டான்ஸ் பண்ணாலும் சரி, கோல்டு பண்ணாலும் சரி, அது இப்போ கிளீனா தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் விக்னேஷ். நானும் 2 வருஷமா மார்க்கெட்ல இருக்கேன் சார் மார்க்கெட்ல. ஸோ என்னோட வயசுக்கு மீறி என்னோட பிசினஸ் மீறி தான் நான் உள்ள வந்தேன். ஸோ ட்ரேடிங் அப்படி 20 வருஷமா அப்படியே கேரளியாக பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் போடுவேன், 2 ட்ரேட் போடுவேன், அனலைஸ் பண்ணுவேன், இப்படி போயிட்டே இருந்தது. சரி ஒரு இடத்துல கற்றுக்குவோம், மெட்டாக தேடுவோம் அப்படின்றப்போ அதுலேயே ஒரு 6-7 8 அங்கே அப்படியே மாறி போயிட்டே இருந்தது. ஸோ எங்கேயாவது ஒரு சான்ஸ் எங்கேயாவது கிடைக்காத அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் நாள் ஒரு 60,000 ஃபீஸ் கட்டி நான் போகணும், வேற கிளாஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ தான் நான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கிறாங்க அம்மா போகலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் ஃப்ரீயாக சும்மா என்கிட்ட பேசுறீங்க, நான் 6 கிளாஸ் 7 கிளாஸ் போயிட்டேன்.
சும்மா ஃப்ரீயா போயிட்டு என்ன பண்ண போறேன் வாடா சும்மா தாடா போறோம் ஒரு லட்ச ரூபாய் போட பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி வந்து பார்த்தோம். வந்துட்டு ஒரு 5 நாள் தான் சரி என்னத்தான் சும்மா அங்க அவசரமாக அரைக்கிறாங்க சரி மேல போய் கீழே போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ மார்க்கெட் செக்ஷனுக்குள்ள வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை பத்தி எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன் அங்க போகுது ஏன் கீழே வருது அப்படின்றது. ஸோ அந்த பிரபாகரன் பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் எக்ஸலண்டா இருக்காரு. ஆனா கேட்டா அவருக்கு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அதான் சொல்லுவாரு எனக்கே தெரியாது எனக்கு அப்படின்னு. பயங்கரமா சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓரளவு நான் முன்னாடி பண்ண விஷயம் எல்லாமே வந்து சாபாஸ் முக்கியமா வந்து நான் சாபாஸாக வந்தேன். சாபாஸ் இருந்தால் போடணும் இல்லை நான் வைக்கக்கூடாது ஏன் போகுது மார்க்கெட் மேலே தான் வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணலாம் போகலாம். தேங்க்யூ.